பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிகள், ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸ், பில்லியன் டாலர் முதலீடு வைத்திருக்கும் ஜாம்பவான்கள் என எல்லோரும் ரீட்டைல் மார்க்கெட்டை பிடிக்க சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது சத்தமே இல்லாம எந்த ஒரு விளம்பரமும் செய்யாம இந்தியாவோட மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ரீட்டைல் சாம்ராஜ்யமாக டிமார்ட் நிறுவனம் எப்படி உருவானது? இன்னைக்கு அமேசான், ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்களே வியந்து பார்க்கும் ஒரு பிசினஸ் மாஸ்டர் பிளான் தான் இது. வெறும் ஒரு மளிகை கடையா ஆரம்பிச்சு இன்னைக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் நெட் ஒர்த் கொண்ட ஒரு மிக பெரிய எம்பையராக வளர்ந்து நிற்கும் இந்த டிமார்ட் சாம்ராஜ்யத்தின் பின்னாடி இருக்கும் சீக்ரெட் ஃபார்முலா என்ன? வணக்கம் அன்பர்களே, இது டாக்ஸ் ரோபோவின் வணிக பக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்திய பிசினஸ் ஹிஸ்டரியிலேயே மிக முக்கியமான ஒரு பிசினஸ் முன்னோட்டத்தை தான் பார்க்க போறோம். ஒரு பிசினஸை எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி லாபகரமா நடத்தணும், குறிப்பா வாடகை மற்றும் விளம்பரம், இந்த இரண்டுக்கும் பைசா செலவு பண்ணாம எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற பிசினஸ் சைக்காலஜியை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் அக்கு வேற ஆணி வேற உடைக்க போறோம். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, ஏன்னா இதுல உங்க பிசினஸுக்கான அற்புதம் ஒளிஞ்சிருக்கு. இந்த சாம்ராஜ்யத்தோட அடித்தளத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல இதோட ஃபவுண்டர், அதாவது இதை உருவாக்குன அந்த மாஸ்டர் பிரைனோட பேக்ரவுண்டை நாம பார்க்கணும். அவர் ஒரு சாதாரண பிசினஸ்மேன் கிடையாது. இந்தியாவோட மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர் மற்றும் பில்லியனர் திரு ராதாகிருஷ்ணன் தமானி அவர்கள். பங்குச்சந்தையின் சூட்சமங்களையும் பணத்தோட மதிப்பையும் விரல் நுனில வச்சிருந்த இந்த ராதாகிருஷ்ணன் தமானி அவர்கள் ரீட்டைல் மார்க்கெட்டுக்குள்ள நுழையறப்ப அவரோட சிந்தனை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அடிப்படை தேவைகளை டார்கெட் பண்ணுங்க, ஆடம்பரத்தை ஓரங்கட்டுங்க, அதாவது ஃபோக்கஸ் ஆன் த பேசிக்ஸ் அண்ட் கட் த நாய்ஸ். இதுதான் ராதாகிருஷ்ணன் தமானியின் முதல் விதி. பெரும்பாலான ரீட்டைல் ஸ்டோர்கள் என்ன பண்ணுவாங்க? ஆடம்பரமான மால்கள், மக்கள் அதிகம் நடமாடும் பிரைம் லொகேஷன்ஸ் அப்படின்னு தேடி போய் பல லட்சங்களை வாடகையா கொட்டுவாங்க. ஆனா நம்ம கதையின் நாயகர் ராதாகிருஷ்ணன் தமானி என்ன பண்ணாரு தெரியுமா? லொகேஷன் செலக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ட்ரிக்கை கையாண்டாரு. அவர் சிட்டிகளுக்கு நடுவில் இருக்கிற காஸ்ட்லி இடத்தை தேர்ந்தெடுக்கல. அதுக்கு பதிலா சிட்டியோட அவுட்டர் அல்லது மிடில் கிளாஸ் மக்கள் அதிகம் வாழற புறநகர் பகுதிகளை தேர்ந்தெடுத்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த இடங்களை வாடகைக்கு எடுக்கவே இல்லை. ஏன்னா ஒரு ரீட்டைல் பிசினஸ் தோத்து போறதுக்கு 80% காரணம் என்ன தெரியுமா? மாசம் பிறந்தா வந்து நிற்கும் அந்த வாடகை. பிசினஸ் நடக்குதோ இல்லையோ பில்டிங் ஓனருக்கு காசு போயாகணும். நம்ம மாஸ்டர் மைண்ட் ராதாகிருஷ்ணன் தமானி என்ன பண்ணார்னா, பங்கு சந்தையில தான் சம்பாதிச்ச லாபத்தை அப்படியே எடுத்து டிமார்ட் கடைகள் அமைக்க போற லேண்டுகளையும் பில்டிங்குகளையும் சொந்தமா வாங்க ஆரம்பிச்சாரு. ஆரம்பத்துல முதலீடு அதிகமா தேவைப்பட்டாலும் லாங் டேர்ம்ல அவரோட பிக்ஸட் காஸ்ட் அப்படியே 0 மாறுது. இன்னைக்கு மற்ற சூப்பர் மார்க்கெட்டுகள்ல எல்லாம் தங்களோட லாபத்துல 10 முதல் 15% வாடகையா கொடுத்துட்டு இருக்கும்போது டிமார்ட் நிறுவனம் அந்த 15% அப்படியே கஸ்டமர்ஸ்க்கு டிஸ்கவுண்டா தூக்கி கொடுக்குது. இதனாலதான் இவங்க கடையில எப்பவுமே மத்த இடங்களை விட விலை ரொம்ப குறைவா இருக்கு. வாடகை இல்லாத ஒரு பிசினஸ் மாடலை உருவாக்குறது எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் அப்படிங்கிறதுக்கு ராதாகிருஷ்ணன் தமானியின் இந்த வியூகம் ஒரு மிகப்பெரிய உதாரணம். அடுத்ததா பிசினஸ்ல கேஷ் ஃப்ளோ எவ்வளவு முக்கியம்னு டாக்ஸ் ரோபோ வியூவர்ஸ் ஆன உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரீட்டைல் பிசினஸ்ல வழக்கமா ஒரு சிஸ்டம் இருக்கு. அதாவது ஒரு சப்ளையர் கிட்ட இருந்து பொருட்களை வாங்கினா அதை வித்த பிறகு 30 நாட்கள்ல இருந்து 60 நாட்கள் கழிச்சு தான் அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க. ஆனா டிமார்ட் என்ன பண்ணாங்க தெரியுமா? சப்ளையர்ஸ் கிட்ட போய் ஒரு அதிரடி ஆஃபர் போட்டாங்க. நீங்க எங்களுக்கு பொருட்களை கொடுங்க, நாங்க அடுத்த 48 மணி நேரத்துல அல்லது அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கான முழு பணத்தையும் செட்டில் பண்ணி. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? மார்க்கெட்ல மத்தவங்க எல்லாம் காசு கொடுக்க இழுத்தடிக்கிறப்ப டிமார்ட் உடனே பணத்தை செட்டில் பண்ணவும் சப்ளையர்ஸ் எல்லாம் இவங்க பின்னாடி கியூல நிக்க ஆரம்பிச்சாங்க. இத பயன்படுத்தி இவங்க சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து மிக குறைந்த விலைக்கு பொருட்களை கொள்முதல் செஞ்சாங்க. இங்க மிச்சமாகிற காசையும் கஸ்டமர்ஸுக்கே தள்ளுபடியா மாத்தினாங்க. இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி. டிமார்ட் நிறுவனத்தோட விளம்பரத்தையோ, டிவியில ஆடையோ, பெரிய ஹீரோக்கள் நடிச்ச போஸ்டரையோ இல்ல சோசியல் மீடியா விளம்பரங்களையோ எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா பார்த்திருக்க முடியாது. ஏன்னா இவங்க விளம்பரத்துக்காக ஒரு பைசா கூட செலவு பண்றது இல்ல. இவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? வேர்ட் ஆஃப் மவுத்.
அதாவது ஒரு கஸ்டமர் உள்ள வந்து வாங்கிட்டு போய் அங்க விலை ரொம்ப கம்மிப்பா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு சொல்றது தான் டிமார்ட்டின் ஆகச்சிறந்த விளம்பர செலவை மிச்சப்படுத்தி அதையும் கஸ்டமர்ஸ் பக்கமே திருப்பினாங்க. அடுத்ததா இவங்களோட கடைகள்ல பொருட்களோட ரொட்டேஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அதாவது ஒரு பொருள் ரேக்குக்கு வந்தா அது சில நாட்கள்லயே வித்து தீந்துடும். ஏன்னா இவங்க ஆடம்பரமான விற்காத பொருட்களை உள்ள வைக்கவே மாட்டாங்க. சாமானிய மக்களுக்கு தினசரி என்ன தேவையோ அதை மட்டும்தான் அதிகமா வச்சிருப்பாங்க. இதனால காசு ஒரே இடத்துல முடங்கி போக பணம் சுத்திக்கிட்டே இருக்கும். வெறும் ஒரு சாதாரண ஆரம்பம். ஆனா இன்னைக்கு அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் அப்படின்னு பங்குச்சந்தையில பட்டியலிடப்பட்டு ராதாகிருஷ்ணன் தமானி அவர்களின் அசாத்திய உழைப்பால 3 லட்சம் கோடி ரூபாய் எம்பையரா நிமிர்ந்து நிக்குது நமது டிமார்ட். இந்த ஒட்டுமொத்த பிசினஸ் கேஸ் ஸ்டடியில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? உங்க பிசினஸ்ல தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை கட் பண்ணுங்க. அதுதான் முதலிடம். வாடகை, விளம்பரம் போன்ற பிக்சட் செலவுகளை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சுக்கோங்க. நீங்க மிச்சப்படுத்துற ஒவ்வொரு ரூபாயையும் உங்க கஸ்டமருக்கு லாபமா மாத்தி கொடுங்க. அவங்க உங்களை வாழ வைப்பாங்க. நீங்க ஒரு சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல புதுசா ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த டிமார்ட் அண்ட் ராதாகிருஷ்ணன் தமானி ஃபார்முலாவை உங்க பிசினஸ்ல எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. இந்த பிசினஸ் ஹிஸ்டரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம டாக்ஸ் ரோபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான பிசினஸ் அனாலிசிஸோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி.